மருதமலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மருதமலைக்கு கிளம்பும் போதே ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க. லஞ்சை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பினோம். அன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான நாள் அப்படிங்கிறதுனால கார் வந்து மலைக்கு மேலே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பஸ்ஸில் தான் போகணுன்ட்டு. ஸோ காரை கீழே விட்டுட்டு பஸ்ஸில் தான் வந்து போகணும். பஸ்ஸு வந்து அங்கேயே வந்து இருக்குங்க. 10 ரூபா வந்து ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 4 பஸ் வந்து மேலே போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸில் வந்து போயிடலாம். ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் தாங்க மலை மேலே வந்து போகிறதுக்கு. ஸோ மலை மேலே போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிலுங்க, சரியான வெயில். என்னடா இது கடவுளே, இப்படி ஒரு வெயில் அடிக்குதே முருகா அப்படின்னு நினச்சது தான். நம்ப மாட்டீங்க, சீரியஸாகவே மேகம்லாம் கருத்து மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிச்சா சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, விமர்சையான தரிசனம். ஒரு பெரிய பெரிய கோவில்களில் போனால் ஒரு செகண்டுக்கு மேலே, ஒரு 2 செகண்டுக்கு மேலே நிற்க முடியாது இல்லையா? ஆனால் ரொம்ப நேரம் நாங்கள் நின்று சாமி தரிசனம் பார்த்தோம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பல கஷ்டங்களை கடந்து நீ என்னை வந்து பார்க்க வந்திருக்க. ஸோ அதனால் ரொம்ப நல்லா நின்று நீ தரிசனம் பார்த்துக்கோன்னு நினச்சாரோ என்னமோ தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகைக்கு தான் வந்து போயிட்டுருக்கோங்க. மழை வெளுத்து கொட்ட ஆரம்பிச்சிச்சே சொல்லணும். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கடவுளே வந்து மழை தூவி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம்.